அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கார்த்திகை தீபத்தினுடைய 3ஆம் நாள். முதல் நாள் பரணி தீபம் ஏற்றணும். நேற்று மகா தீபம் அண்ணாமலையாருக்காக ஏற்றுவோம். இன்னைக்கு ஸ்ரீ பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு சொல்லி விஷ்ணு பகவானுக்கு ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றியும், நேற்று நான் கார்த்திகை தீபத்துக்கு எப்படி பூஜை பண்ணேன் அப்படிங்கிற வீடியோவை காட்டிட்டு, இன்னைக்கு ஏற்றக்கூடிய மாலை நம்ம ஏற்றக்கூடிய ஒரு முக்கியமான தீபத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என்னென்ன தீபம் ஏற்றினேன் அப்படின்னா, அண்ணாமலையாருக்குரிய மகா தீபம், துளசி தீபம், முற்ற தீபம், சித்திர தீபம், மாட தீபம், குப்பை மேட்டில் கொள்ளை தீபம், அன்னபூரணி தீபம், மகாலட்சுமி தீபம், அதாவது அஷ்டலட்சுமி விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றினேன். குத்து விளக்கு ஏற்றினேன். ஜல தீபம், நெல்லிக்காய் தீபம், குலதெய்வ தீபம், முருகருக்கு உரிய வெற்றிலை தீபம், இந்த மாதிரி. அதே மாதிரி சுக்கிர பகவானுக்கு வெள்ளி விளக்கில் ஏற்றக்கூடிய வெள்ளி தீபம். இது எல்லாமே நல்லபடியாக நிலைவாசலில் 2 தீபத்தோட ஆரம்பித்தேன். ரொம்ப பார்த்தீங்கன்னா மழை கரெக்டாக நம்ம அண்ணாமலையார் தீபம் ஏற்றும் போது கரெக்டாக சாரல் விழ ஆரம்பிச்சிருச்சு. வெளியில் நமக்கு ஏற்றுறதுக்கு ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருந்தது. எனக்கு காற்று அப்படி இருந்தது. நமக்கு வீடு நிறைய பக்கத்தில் இல்லாதனால ரொம்பவே பார்த்தீங்கன்னா எனக்கு காற்று ரொம்ப இருந்த மாதிரி இருந்தது. நல்லபடியாக இருந்தாலும் இது எல்லா தடைகளையும் மீறி எல்லா விளக்குகளையும் நல்லபடியாக ஏற்றிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இந்த கார்த்திகை தீபத்தை நல்லபடியாக கொண்டாடியாச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம ஏற்றக்கூடிய, அதாவது கார்த்திகை 3ஆம் நாள் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தீபத்தை ஏற்றணும். இந்த தீபம் யாருக்காக அப்படின்னா ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்காக தான். இந்த தீபத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்ரீ பஞ்சராத்திர தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சுலபம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பிறந்திருக்க நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள். வியாழக்கிழமை, குரு குபேர இந்த தினத்துல பெருமாளை வழிபடக்கூடிய இந்த தீபத்தை நம்ம ஏற்றும் போது பெருமாள் தாயார் குபேரலட்சுமி ஆசீர்வாதம் முழுவதுமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நான் வீடு கட்டுறதுக்காக, ஒரு வீடு வாங்கணும், வீடு கட்டணுங்கிறதுக்காக ஒரு 5 ரூபாய் நாணய பரிகாரம் செஞ்சேன். இதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருந்தாலும் பட்டிருப்பீங்க. இல்லை அப்படின்னா இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது என்னங்கிறத இந்த வீடியோக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். அதே மாதிரி நாங்கள் செல்வம் சேர, செல்வம் நிலைக்க நான் வழிபாடக்கூடிய 2 பூஜைகளை போன வாரம் வெள்ளிக்கிழமை போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கான விளக்கமும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு மிஸ் பண்ணாமல் இந்த முழு பௌர்ணமி தினத்தில் நம்ம எப்படி தீப ஒளியில் சிவபெருமானை வேண்டணுமோ அதே மாதிரி இன்னைக்கு தீப ஒளியாக காட்சி கொடுத்த விஷ்ணு பகவானையும் நம்ம வேண்ட போகிறோம். ஸோ இந்த மும்மூர்த்திகள் ஆசையோட இன்னைக்கு முப்பெருந்தேவியர் ஆசையோடையும் இந்த தீபத்தை இன்னைக்கு நம்ம ஏற்றலாம். அதுக்கு ஏற்றுறதுக்கு எத்தனை தீபங்கள் வேணும் அப்படின்னா, நம்ம பரணி தீபம் ஏற்றும் போது 5 தீபம் ஏற்றணும் இல்லையா, அதே 5 தீபம் தான் நமக்கு தேவைப்படும். நீங்கள் அந்த தீபத்தை கூட நீங்கள் கழுவ முடியல, இல்லை வேற தீபம் இருக்குன்னா நீங்கள் வேற தீபத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த தீபம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் புதுசாக வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் மண் அகல் விளக்காக இருக்கணும். தட்டில் 5 வட்ட வடிவமாக தீபத்தை வச்சுக்கோங்க. இல்லை நேராக சீர் வரிசையாக வச்சாலும் ஓகே தான். ஒரே சீரில் ஒரே நேர்கோட்டில் வரிசையாக வச்சாலும் ஓகே. உங்ககிட்ட விஷ்ணு பகவானுடைய ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அதை நல்லா தொடச்சிட்டு நல்லபடியாக சந்தனம், மஞ்சள், குங்குமம்லாம் வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே இந்த விளக்கை ஏற்றுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா துளசி கிடைச்சா கண்டிப்பாக துளசி சாத்துங்க. ஒரு கன்னி துளசி கிடைச்சா கூட போதும். நீங்கள் அதை பெருமாளுக்கு மனப்பூர்வமாக வச்சு அந்த விளக்கு கிட்ட வச்சு வழிபாடு செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் இதை எப்போ செய்யணும் அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் 6, 6:15 போல் இந்த விளக்கு ஏற்றலாம். நீங்கள் லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள். வியாழக்கிழமையோட வரக்கூடிய இந்த பௌர்ணமிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா வியாழக்கிழமை 4:30 மணிலேருந்து ஒரு 7 மணி வரைக்குமே நம்ம குபேர லக்ஷ்மி பூஜை செய்ய உகந்தது. நீங்கள் 7 மணிக்கு தான் ஆஃபீஸ்லேருந்து வருவீங்க அப்படின்னா நீங்கள் 8 மணி கூட டைம் எடுத்துக்கலாம். ஏன்னா பௌர்ணமி அந்த நில ஒளியில தான் நம்ம செய்யணும். பௌர்ணமி வர்றதுக்கு எப்படியும் 7 மணி ஆயிரும் அந்த நில ஒளி வர்றதுக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் நம்ம காலையில் பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு விடியல் காலை வரைக்கும் இருக்கு. ஆனால் நைட்டு தங்குற பௌர்ணமி நம்ம பூஜை செய்யறதுக்கு உகந்தது. நீங்க 4:30 மணிக்கு உங்களால செய்ய முடியல, 6 மணிக்கு செய்ய முடியல அப்படின்னா வருத்தப்படாதீங்க. 7:30 மணிக்கு கூட நீங்க விளக்கேற்றி சில்லறை அர்ச்சனைகள் பண்ணி நீங்க செய்யலாம். 8 மணி வரைக்குமே நீங்க டைம் எடுத்துக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த நாள்ல பெருமாளுக்கும் உகந்த இந்த விஷ்ணு கார்த்திகையில இந்த 5 அகல் விளக்கை ஏற்றி வச்சுட்டு துளசி இருந்தால் துளசி சாத்துங்க. இல்லை பூக்கள் இருந்தால் எந்த பூக்கள் இருக்கோ அதை சாத்திட்டு நல்லபடியாக லக்ஷ்மி குபேர பூஜைக்கு ஒரு அகல் தீபம் ஏற்றி, இல்லை குபேர விளக்கு இருக்குன்னா குபேர விளக்கு நீங்கள் ஏற்றிக்கலாம்.
இன்னும் ஒருத்தவங்க சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, குபேர விளக்கு வந்து நீங்கள் நிலைவாசல் வந்து ஏற்றக்கூடாது அப்படின்னாங்க. அது வந்து நம்ம நிலைவாசலில் வந்து தீபம் ஏற்றுறோம் இல்லைங்களா, குலதெய்வத்துக்கும் நம்ம இஷ்ட தெய்வம் விநாயகர் நினச்சி நான் வந்து நிலைவாசல் 2 தீபம் ஏற்றுவேன். அதே லக்ஷ்மி குபேர பூஜைக்கு வந்து நம்ம வந்து அந்த குபேரர் வந்து செல்வத்தை காக்கக்கூடிய ஒரு காவலாளி அப்படிங்கிறதுக்கு அர்த்தமாக தான் அந்த நிலைவாசலை நம்ம ஏற்றுறோம். இடது பக்கமாக வடக்கு பார்த்து ஏற்றணும். அப்படி உங்களுக்கு வந்து வாசலில் ஏற்ற விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் பூஜை அறையிலையும் வந்து குபேர தீபத்தை வந்து ஏற்றலாம். லக்ஷ்மி குபேர பூஜை படம் இருந்தாலும் பெருமாள் படத்துக்கு பக்கத்திலே வச்சு பெருமாளுக்கு விஷ்ணு கார்த்திகையில அந்த ஸ்ரீ பாஞ்சராத்திர தீபம் அதையும் வந்து ஏற்றிட்டு 5 தீபம் ஏற்றிட்டு லக்ஷ்மி படம் இருக்கு இல்லை குபேரர் படம் இருக்குன்னா அவங்களுக்கு கீழே ஒரு அகல் விளக்கு ஏற்றிக்கோங்க. இல்லை ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிட்டு, இல்லை குபேர விளக்கு இருந்தால் குபேர விளக்கு ஏற்றிட்டு 108 5 ரூபா காயின் இல்லைன்னா 51 5 ரூபா காயின், இல்லை உங்ககிட்ட 21 5 ரூபா காயின் தான் இருக்குன்னா அதை வச்சு இப்போதைக்கு நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம். ரொம்ப எளிமையான மந்திரம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணலாம். நெய்வேத்தியமாக இன்னைக்கு பெருமாளுக்கு உகந்த தயிர் சாதம் வைக்கலாம், இல்லை எல்லோருக்கும் உகந்த பாயாசம் வைக்கலாம். எல்லா கடவுளுக்கும் வைக்கிற பாயாசம், இல்லை சர்க்கரை பொங்கல் உங்களால் செய்ய முடிஞ்சால் சர்க்கரை பொங்கல் செய்யலாம். ஏதாவது ஒரு இனிப்பு பண்டம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கும் வைங்க, அதே மாதிரி குபேரருக்கும் வைங்க. ஏன்னா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு பிரியர்கள் தான். ஸோ அந்த மாதிரி ஸ்வீட் ஏதாவது செஞ்சு நீங்கள் வைக்கலாம். அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 முக்கியமான தீபத்தை வந்து இன்னும் ஏற்றலாம். அது என்னங்கிறத நான் அடுத்த ஷார்ட்ஸில் வந்து கொடுக்குறேன். இன்னொரு சந்தேகம் வந்து கேட்டிருந்தாங்க ஒருத்தங்க, 786 தான் வந்து பார்த்தீங்கன்னா குபேர எண்ணுங்கிறது 7 8 6. இதுக்கான விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்மீகங்கிற பிளேலிஸ்ட்ல வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்க. நான் வந்து எண்ட் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆன்மீகங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து சாயங்காலம் இந்த 6 மணிக்கு இந்த விஷ்ணு கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு இந்த தீபத்தை 5 தீபத்தை ஏற்றுனீங்கன்னா என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா செல்வ வளம் பெருகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அதோட சேர்ந்து லக்ஷ்மி குபேர பூஜையும் செய்கிறோம். பெருமாளுக்கு உகந்த தினத்துல குபேர பூஜையும் செய்யறது, பௌர்ணமி திதியும் சேர்ந்து வர, அதுவும் வியாழக்கிழமை வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள்ல இந்த விஷயத்த செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுக்கப்புறம் ஒரு 5 ரூபா பரிகாரம் வந்து சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. உங்க வீட்டில் எல்லார் வீட்லையும் நம்ம வீட்டில் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும். அது கஜலட்சுமி விளக்கா இருந்தாலும் சரி, அது காமாட்சி அம்மன் விளக்கு தான் சொல்லுவோம். அந்த விளக்குக்கு கீழே 5 ரூபாய் நாணயத்தை வந்து நம்ம வைக்கணும். அதாவது விளக்குக்குள்ள போடக்கூடாது. வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து விளக்கு அடியில வந்து பாத்தீங்கன்னா தட்டு வச்சிருப்பீங்கல்ல, அந்த தட்டுல 5 ரூபா வச்சுட்டு அது மேல வந்து காமாட்சி அம்மன் தீபத்தை வச்சு நீங்க வந்து வேண்டணும். ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் நீங்க வந்து இந்த மாதிரி அந்த 5 ரூபாய் நாணயத்தை வச்சு நீங்க வந்து வேண்டி அந்த 5 ரூபாய் காயினை எடுத்து நீங்க ஒரு உண்டியல்ல சேர்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு வீடு கட்டுற யோகம் வந்ததுக்கு அப்புறம் அந்த நிலம்லாம் அமைஞ்சு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது உங்களுடைய குலதெய்வமோ இல்லை உங்களோட இஷ்ட தெய்வமோ யாரோ அந்த உண்டியல்ல போய் சேர்த்து நன்றி கடனை வந்து செலுத்திடுங்க. இந்த 5 ரூபாய்க்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஏன்னா 5 ரூபாய் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உரியது. இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறனால தான் இந்த விஷயத்த சொல்றேன். இன்னைக்கு பௌர்ணமிங்கிறனால நீங்க இன்னைக்குமே அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலாம். காமாட்சி அம்மன் தீபத்துக்கு அடியில அந்த 5 ரூபாய் நாணயத்தை வச்சிருங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு புது 5 ரூபாய் நாணயத்தை வைங்க. அதை வந்து ஒரு உண்டியல்ல சேர்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு வீடு மனை அமைஞ்ச உடனே நீங்க போய் உங்களோட பிரார்த்தனையை நிறைவேற்றிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு எந்த தெய்வத்தை நினைச்சு நீங்க இந்த காயினை வச்சீங்களோ அந்த தெய்வத்துக்கிட்ட போய் நீங்க வந்து சேர்த்துருங்க. 1 ரூபாய் நாணயம் மகாலட்சுமிக்கு உரியது, 5 ரூபாய் நாணயம் பெருமாளுக்கு ஸ்ரீமன் நாராயணனுக்கு உரியது. அதனால இந்த நல்ல நாள்ல இந்த வழிபாடை நீங்க வந்து இந்த ஒரு பிரார்த்தனை வந்து செஞ்சு பாருங்க, கண்டிப்பா நடக்கும். நானும் இந்த மாதிரி வந்து செஞ்சிருக்கேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கெல்லாம் வந்து வீடு கட்டுவானா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமே இருந்ததில்லை. அந்த எண்ணம் வர வச்சதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய விஷயம் தான். ஏன்னா கையில் ஒன்றுமே இல்லாமல் வீடு கட்டுறதுங்கிறது எவ்வளோ பெரிய பேராசை நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடவுள் நினச்சா நமக்கு வேண்டியது தானாக வரும் அப்படிங்கிறத நான் வந்து உணர்வுபூர்வமாக நிறைய விஷயங்களை உணர்ந்திருக்கேன். அதுவும் இந்த வீடு கட்டுற விஷயம்லாம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ பெரிய வீடு வந்து எனக்கு அமையும் அப்படிங்கிறது. ஸோ அதனால வந்து நீங்களும் இந்த நல்ல நாளில் தவற விடாமல் இந்த விஷ்ணு கார்த்திகையில் பெருமாளுடைய தாயாருடைய ஆசீர்வாதத்தோட குபேர லட்சுமி பூஜை செஞ்சு அந்த ஸ்ரீ பாஞ்சராத்திர தீபத்தையும் வந்து ஏற்றி தன தானியம் செல்வ வளம் வந்து பெருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. இந்த தீபம் ஏற்றுவதனால நம்ம வீட்டில் நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் வந்து பெருகும். அது மட்டும் இல்லாமல் பண வரவு அதிகரிச்சுட்டே இருக்கும். அதோட சேர்ந்து நீங்கள் லக்ஷ்மி குபேர பூஜையும் செய்கிறனால சந்திர பகவானுக்குரிய இந்த பௌர்ணமி நாளில் செய்கிறனாலே நம்மளோட மனக்கலக்கங்கள்லாம் தீர்ந்து மன தெளிவுடைய நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷங்கள் நிம்மதியை வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நல்லபடியாக இந்த
பிரார்த்தனையை வந்து செய்யுங்க. இந்த பரிகாரத்தையும் வந்து செஞ்சு பாருங்கள். 5 ரூபாய் பரிகாரம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். நானும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக கார்த்திகை தீபத்தை நல்லபடியாக வந்து கொண்டாடிட்டேன். நேற்று சிவபெருமானை நினச்சி ஏற்றணும், இன்னைக்கு பெருமாளை நினச்சி ஏற்ற போகிறோம். ஸோ 2 பேருமே நம்மளோட 2 கண்கள் மாதிரி. அவங்கள இல்லைன்னா நம்ம இல்லை அப்படின்னு நினச்சி நல்லபடியாக வந்து வேண்டிக்கோங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஓம் நம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தும் சக்தி இருக்கு. ஓம் நமோ நாராயணாயா அப்படிங்கிற மந்திரத்துக்கும் சக்தி இருக்கு. ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாதவர்கள் வாயில் மண்ணு அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டை சொல்லுங்கள். நன்றி.